ஒரு வயதான முதியவர் ஏரிக்கரையோரம் ஒரு நாற்காலியில் அமர்ந்தவாறு விலையுயர்ந்த தூண்டில் செய்த மீனுக்காக காத்து கொண்டிருப்பார். அவருக்கு அருகில் வேட்டி துண்டும் அணிந்த ஒரு சாதாரண நபர் குச்சியில் ஃபெவிகாலை துளியளவு தடவி நீரில் முக்கி எடுத்து நொடி பொழுதில் 4-5 மீன்கள் அந்த குச்சியில் ஒட்டிய மகிழ்ச்சியுடன் கிடைச்சாச்சு கிடைச்சாச்சு என்று துள்ளி ஓடுவார். அந்த முதியவர் தனது தூண்டிலையும் அந்த நபரையும் மாறி மாறி பார்த்து விரக்தி அடைவார். கிட்டத்தட்ட அப்படியொரு நிலையை சக மலையாள திரைப்படங்களுக்கு திருஷ்யம் 3 தருமா என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்படக்குழுவின் சமீபத்திய அறிவிப்பு. எத்தனையோ படங்கள் வெறும் அறிவிப்பு நிலையிலேயே இருக்க சட்டென்று படப்பிடிப்புக்கு தயாராகிவிட்டது இப்படக்குழு. ஜீத்து ஜோசப் இயக்கத்தில் ஆண்டனி பெரம்பூர் தயாரிப்பில் திருஷ்யம் 3 நடிக்கப் போவதாக ஏற்கனவே மோகன்லால் அறிவித்திருந்தார். முதல் பாகம் திரையரங்குகளில் வசூலை குவித்தது. இரண்டாவது பாகமோ கோவிட்-19 காலகட்டத்தில் OTTயில் வெளியாகி உலகமெங்கும் கவனிப்பை பெற்றது. அவற்றின் தொடர்ச்சியாக மிகப்பெரிய வெற்றியை குறிவைத்து திருஷ்யம் 3 களமிறங்கும் என்று எதிர்பார்ப்பில் இருக்கிறது மலையாள திரையுலகம். அதே நேரத்தில் ஸ்கிரிப்ட் ஒர்க் நிறைவு செய்து படப்பிடிப்பு தளம் செல்ல இன்னும் சில மாதங்கள் ஆகலாம் என்று தகவல் உலாவந்தனர். இந்த சூழலில் வரும் அக்டோபர் முதல் படப்பிடிப்பு தொடங்கவிருப்பதாக அறிவிப்பு வந்திருக்கிறது. ஆண்டனி பெரும்பாவூர், ஜீத்து ஜோசப் இருவருமே தமது சமூக வலைதள பக்கங்களில் இதனை அறிவித்திருக்கின்றனர். படப்பிடிப்பு தொடங்குவது குறித்தே ஒரு வீடியோ தயார் செய்யப்படுகிற இக்காலகட்டத்தில் வெறுமென இயக்குனர், தயாரிப்பாளர், நாயகன் மூவரும் ஒன்றிணைந்து கைகுலுக்கி கட்டி அணைத்துக் கொள்கிற காட்சியுடன் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. லைட்ஸ் கேமரா அக்டோபர் என்று படப்பிடிப்பு தொடக்கத்தை தெரிவித்திருக்கிறது படக்குழு. ஆதலால் இப்படத்தின் வெளியீடு நிச்சயம் அடுத்த ஆண்டு கோடை காலத்தில் இருக்கும் என்று எதிர்பார்க்கலாம். திருஷ்யம் 3 சித்திரையில் விஷு கொண்டாட்டத்தை அதிகப்படுத்துமா அல்லது ஆவணியில் ஓணத்தை மையப்படுத்தி வெளியாகுமா என்பது இன்னும் சில மாதங்களில் தெளிவாகிவிடும்.